العالمين الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله خاتم النبيين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم في أمتي 30 كذابون كلهم يزعم أنه نبي وأنا خاتم النبيين لا نبي بعدي أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றனட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக ஒற்றுமையுடன் கட்டி எழுப்பிய சமூகத்தை சீர்குலைக்கும் முயற்சிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்தே நடந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என் உம்மத்தில் 30 பொய்யான நபி தோன்றுவார்கள், நான் தான் காத்தமுன் நபியின், நான் தான் இறுதி நபி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உதாரணமாக முசைலமா கத்தாவை போன்றவர்கள். அந்த அடிப்படையில் ஒருவன் தோன்றினான், மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி என்கின்றவன். இவனை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் ஸ்பெயினில் இஸ்லாம் எவ்வாறு இருந்தது, எப்படி இருந்தது நாம் அறிய வேண்டும். அதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். இஸ்லாமிய ஆரம்ப நூற்றாண்டுகளில் உலகமே பூர்வம் உயர்த்தி ஆச்சரியப்படும் அளவு ஸ்பெயினில் இஸ்லாம் மிக வேகமாக பரவ எல்லா துறையிலும் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். ஆன்மீகம், தொழில், அரசியல், பொருளாதாரம், அறிவியல், கண்டுபிடிப்புகள் என அனைத்து துறையிலும் முஸ்லிம்கள் மிக சிறப்பாக திகழ்ந்தார்கள். இதை அறிந்த ஆங்கிலேயர்கள் ஸ்பெயினை முழுவதுமாக முஸ்லிம்கள் இல்லாத போன்று ஆக்கிவிட்டார்கள். ஸ்பெயினில் இறுதி முஸ்லீம் 1492 கொல்லப்பட்டார். இதன் பின் ஐரோப்பியாவின் முழு கவனம் இந்தியாவின் பால் திரும்பியது. என்ன காரணம்? ஸ்பெயினை போல், இன்னும் சொல்ல போனால் ஸ்பெயினை விட செல்வ செழிப்புடன் நீண்டகால முஸ்லிம்கள் ஆட்சி இந்திய துணைக்கண்டத்தில் நடைபெற்று வந்த நேரம் அது. வணிகம் செய்யும் பொய்யான நோக்கத்தில் இந்தியாவில் நுழைந்தார்கள். அவர்களின் உண்மையான நோக்கம் ஸ்பெயினை அழித்தது போல் இந்தியாவிலும் இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்பதுதான். அதன் அடிப்படையில் 17/5/1498 கேரளா கோழிக்கோட்டில் நுழைந்தார்கள் ஆங்கிலேயர்கள். இதே போல் ஒவ்வொரு திசையிலும் இந்தியாவில் நுழைந்தார்கள். இந்தியாவில் நுழைந்த கேரளாவில் நுழைந்த 12 வருடத்திலேயே கோவாவை கைப்பற்றினார்கள். 1598 நுழைந்தாலும் 1600 தான் அவர்களுடைய கம்பெனிகளை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகுதான் 1700களில் தான் ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் இந்தியாவில் அதிகமானது. மிக பெரும் எதிர்பார்ப்புடன் இந்த இந்தியாவில் நுழைந்த அவர்கள் மிக இலகுவாக இந்தியாவில் கால் ஊன முடியவில்லை. அவர்கள் ஏன்? காரணம் என்ன? ஆங்கிலேயர்கள் அதிகம் ஓங்கியதும் வீரம் நிறைந்த இஸ்லாமியர்கள் அவர்களை எதிர்க்க
எதிர்க்கணும் என்று போரில் இறங்கினார்கள். இஸ்லாமியர்களை போர் இட்டுக்கட்டுதல் போன்ற எந்த விதமான சூழ்ச்சிகளையும் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. இதன் பின்னால் ஒரு குழுவை அமைத்து இஸ்லாமை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் அவர்கள் ஆய்வு செய்தார்கள். W ஹென்டரின் ரிப்போர்ட்ல சொல்றாங்க, அவங்க குறிப்பாக 5 விஷயத்தை ஆய்வு செய்தார்கள். முதலில் இஸ்லாமியர்களிடம் ஜிஹாதுடைய சிந்தனை எவ்வளவு இருக்கின்றது, இதை பற்றி ஆராய்ந்தார்கள். பிறகு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை பற்றி ஆய்வு செய்தார்கள். மூன்றாவதாக இந்தியா தாருல் ஹர்ப் நாடு என்பதில் உலமாக்களின் ஃபத்வா எவ்வாறு இருக்கின்றது, எந்த அளவுக்கு கடினமான ஃபத்வா இருக்கின்றது என்று ஆராய்ச்சி செய்தார்கள். நான்காவதாக வஹாபிசத்தை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள். ஐந்தாவதாக இஸ்லாமிய அமைப்புகளை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள். இஸ்லாமியர்கள் ஜிஹாதுடைய சிந்தனையில் வலுவாக உள்ளதால் இவர்களை ஜிஹாதின் மூலமாக வீழ்த்த முடியாது என்று அறிந்த ஆங்கிலேயர்கள் இஸ்லாம் எனும் போர்வை போர்த்தி இருக்கும் ஒரு நபரால் தான் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய அழிக்க முடியும் என்று அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்ட அவர்கள் வலை வீசி தேடியதில் தான் ஒரு நபர் சிக்கினான். பஞ்சாபில் உள்ள காதியான் நாட்டை சேர்ந்த மிர்சா குலாம் அஹ்மத் முர்தலா என்பவரின் குடும்பம். இவருக்கும் ஆங்கிலேயருக்கும் என்ன தொடர்பு? இவர் ஆங்கிலேயர்களுக்கு மிக விசுவாசமாக இருந்தார். எந்த அளவு என்றால் 50 குதிரைகள் 50 வீரர்களை ஆங்கிலேயருக்கு அனுப்பி வைத்தான். இவனுடைய மகன்தான் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி. இவர்களை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். இவன் பஞ்சாபில் உள்ள காதியான் என்ற கிராமத்தில் 1835ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் நாள் பிறந்தார். இவன் சிறு வயதிலேயே அரபு பாரசீக மொழியில் மிக தேர்ச்சி பெற்றவனாக இருந்தான். இவன் தந்தை இருக்கும் சமயம் ஆங்கிலேயருக்கு உதவியாக ஆங்கிலேயருடைய கோர்ட்டில் பணிபுரிந்தார். இவருடைய தந்தை இறந்த பின் இவன் ஆரியரிடம் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தான். வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்தான். ஆரியருடைய ஒரு கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. என்ன கேள்வி? இஸ்லாம் உண்மை என்பதற்கு நீங்கள் ஆதாரம் காட்டுங்கள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றோம் என்று ஆரியர்கள் சொன்னதற்கு இவனால் பதில் சொல்ல முடியவில்லை. குர்ஆனில் பார்த்திருந்தால் கிடைத்திருக்கும். அவன் நினைத்தான், இதற்கு ஒரே வழி ஞானம் பெற வேண்டும், நமக்கு ஞானம் வேணும், அதற்கு என்ன செய்யணும் என்று யோசிச்சு ஹோசியாபூரில் ஒரு மாடி வீட்டில் போய் தவம் இருந்தான். 40 நாள் சாப்பிடாம யாரிடமும் பேசாம தவம் இருந்தான். 40 நாள் சாப்பிடாம இருக்கணும், அந்த தவத்துடைய சிஸ்டம் அது. ஆனால் அவன் ஏமாத்தி ஒரு 3 நபர்களை வைத்து அப்படியே சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டாங்க. அந்த தவத்தின் பேர் சில்லாஹ் நஸ்ஹினி என்ற தவம். இது வழிகட்ட சூஃபிமார்களின் காணப்படும் கடின தவமாகும். வழிகட்ட சூஃபிமார்களின் தவம். இதை கையில் எடுத்தான் அவன். இந்த தவத்திற்கு பிறகுதான் வெளியே வந்து நான் இறைவனிடம் அருள் வாக்கு பெற்றதாக மக்களிடம் கூற ஆரம்பித்தான். நான் இறைவனிடம் அருள் வாக்கு பெற்று விட்டேன் என்று கூற ஆரம்பித்தான். பின்னர் 1888ஆம் ஆண்டு எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது என்று மக்களிடம் கூறி என்னிடம் பையத் செய்யுங்கள் என்று சொன்னான். மக்களும் இதை நம்பி 40 சீடர்கள் இவனிடம் பையத் செய்து விட்டார்கள். இந்த 40 சீடர்களை வைத்து 1881ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி அஹ்மதியா அமைப்பை உருவாக்கினார். அஹ்மதியா என்ற அமைப்பை உருவாக்கினார். இதற்கு பின் தன்னை தானே ஈசா நபி என்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றும் தன்னை தானே கூறிக்கொண்டார். இதே காலகட்டத்தில்
சூடான் நாட்டில் ஒருவன் தன்னை தானே நபி என்று கூறிக்கொண்டிருந்தான். இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத உலமாக்கள் இவனை காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்து விட்டார்கள். குறிப்பாக சொல்ல போனால் அஹ்மத் ரிதா கான் என்பவர் என்ற ஒரு பெரியார் காதியானியை பற்றி முழு தகவலை திரட்டி அரபு நாட்டில் சென்று பெரும் உலமாக்களிடம் கேட்டதற்கு அரபியர்கள் இவனை பிடித்து தூக்கில் ஏற்றி விடுங்கள் என்று கூறிவிட்டார்கள். அதை செய்ய முடியவில்லை இந்தியாவில். 1900 ஆண்டில் பக்ரீத்தில் மிர்சா குலாம் அஹ்மத் ஒரு மிகப்பெரிய பேச்சை பேசினான். அது பேசிவிட்டு தன்னுடைய நூலில் எழுதுகிறான், நான் பக்ரீத் அன்று பேசியது நானா என்று ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். ஏன்னா நான் பேசல, மலக்குமார்கள் பேசினார்கள், அல்லாஹ்வுடைய வஹியை மலக்குமார்கள் பேசினார்கள் என்று அவன் கூறுகிறான். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயத்தை அவன் பொய் என்பதற்கு நிறைய சான்று உள்ளது. நாமெல்லாம் முன்னாடியே படித்தோம், சிறு வயதிலேயே 10ஆம் வயதிலேயே அரபி மொழியை கற்றுவிட்டான் என்று. ஆனால் பின்னால் ஒரு புக்கில் எழுதுகிறான், சீரத்துல் மஹதி என்ற புக்கில் எழுதுகிறான், எனக்கு அரபு மொழி தெரியாது, அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான் என்று எழுதுகிறான். இதை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் அவன் பொய்யன் என்று. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டான், நான் 10 வயதுல அரபி மொழியை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதற்கு இன்னும் ஒரு ஆதாரம், முஹம்மதி பேகம் என்ற பெயர் கொண்ட இன்னொருவரின் மனைவி. அவன் மீது ஆசை கொண்டு மிர்சா குலாம் எப்படியாவது அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணி, எனக்கு அல்லாஹ்விடம் இருந்து வஹி வந்தது, முஹம்மதி பேகத்தை நாம் உனக்கு திருமணம் செய்து வைத்தோம் என்று அல்லாஹ் எனக்கு அறிவித்தான் என்று அவன் கூறினான். இது ஒரு முன்னறிவிப்பு இல்லை, இதில் 6 முன்னறிவிப்பு இருக்கின்றது. என்னவென்றால், அவளை திருமணம் செய்யும் வரை நான் உயிருடன் இருப்பேன். இரண்டாவதாக கூறுகிறான், அவளை திருமணம் செய்யும் வரை அவளுடைய தந்தை உயிருடன் இருப்பார். மூன்றாவதாக கூறுகிறான், திருமணம் முடிந்து 3ஆம் ஆண்டில் அவர் தந்தை இறந்து விடுவார். நான்காவதாக கூறுகிறான், முஹம்மதி பேகத்துடைய கணவர் 2.5 வருடத்தில் இறந்து விடுவார். ஐந்தாவதாக, அதன் பின் தான் நான் முஹம்மதி பேகத்தை திருமணம் செய்வேன். ஆறாவதாக, அவளை திருமணம் செய்யும் வரை அவள் உயிருடன் இருப்பாள் என்று 6 வஹி இறங்கியதாக அவன் கூறுகிறான். கூறிவிட்டு இவ்வாறு கூறுகிறான், இந்த 6 அறிவிப்புகள் நிறைவேறாமல் போய்விட்டால் நான் பொய்யன் என்பதற்கு அதே ஆதாரமாகும் என்று அவன் கூறினான். அப்படியே நடந்தது. அவன் பொய்யன் என்பதற்கு அதே ஆதாரமாக மாறிவிட்டது. அந்த முஹம்மதி பேகத்துடைய கணவன் சுல்தான் முஹம்மது இறக்கவில்லை, 2.5 வருடத்தில் இறக்கவில்லை. இவன் பொய்யன் என்பதற்கு இன்னொரு ஆதாரம் இருக்கிறது. மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி என்பவனுடைய காலகட்டத்தில் சனாவுல்லா அல் அம்ரஸ்தாரி என்கின்ற ஒரு நபர் இருந்தார். இவர்கள் இருவரும் முபாஹலா செய்து கொண்டார்கள். இவர்கள் இருவரும், காதியானியும் சனாவுல்லா இவரும் முபாஹலானா அழிவு சத்தியம் செய்து கொண்டார்கள். நான் உயிருடன் இருக்கும் பொழுது சனாவுல்லா என் கண் முன்னால் இறப்பார் என்று அவன் கூறினான். யார்? மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி கூறினான். ஆனால் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி சனாவுல்லா உயிருடன் இருக்கும் பொழுதே இறந்து விட்டார். எப்பொழுது? 1908 மரணம். 1908 மரணம். மிக மோசமான மரணம். காலரா என்று சொல்லக்கூடிய மிக மோசமான நோயில் சிக்கி மரணம் அடைந்தான். இவனுடன் இந்த கொள்கை அப்படியே முடிந்து விடவில்லை. இதுவரை ஏன் சொல்ல போனால் மேலூரில் கூட இருக்கிறார்கள். நபிக்கு பிறகு
ஹலீஃபாக்கள் எவ்வாறு இருந்தார்களோ அதே போன்று காதியானிக்கு பிறகும் ஹலீஃபாக்கள் தொடர்ந்து வருகிறார்கள். அதில் முதல் ஹலீஃபா ஹக்கீம் நூருத்தீன். இவர் 6 ஆண்டு காலம் ஹலீஃபாவாக இருந்தார். இந்த ஹலீஃபாக்களை மட்டும் கூறிவிட்டு என்னுடைய நான் முடித்துக் கொள்கின்றேன். நேரம் இல்லாததால் ஃபத்வா மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி என்பதற்கு மக்காவில் காஃபிர் என்ற ஃபத்வா கொடுத்து விட்டார்கள். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.